சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் ஓட்டேரி தர்கா தெருவில் உள்ள பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்து இட்லி கடை உரிமையாளர் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கரெக்டாக நைட்டு 9:15 மணிக்கு தாசா மக்கள் ஸ்டாரன் சாலையில் வெள்ள மசூதி அக்பரி மசூதி எதிர்க்க ஒரு 15 பில்லி திடீர்னு கீழே வந்துடுது சார். தானாக விழுந்திருக்கு. அதில் 5 பேர் காயப்பட்டிருக்காங்க. 5 பேரும் நம்ம அரசு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா இது மழை காலத்தில் தானாக விழுந்திருக்கு. இதுல 5 பேர் காயப்பட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இந்த பில்டிங் முழுசா பில்டிங் தரமட்டமாகும் எங்கள் மக்களோட கோரிக்கை சார். எனக்கா இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பில்டிங் மட்டும் இடிச்சிருக்காங்க. நேற்று தாசில்தார் மேடம் வந்திருக்காங்க. நேற்று ஏஐ கார்பரேஷன்ல இருந்து தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திருக்காங்க. அவங்களை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில அவங்க நம்ம கரெக்டா அந்த முழுசா அந்த பில்டிங் டெமாலிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுக்காக என்ன கோரிக்கைனாக்கா அந்த கடை மட்டும் அந்த பில்டிங் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பில்டிங் டெமாலிஷ் கண்டிஷன் தான் இருக்குது. மொத்தமொத்த பில்டிங்கை தரைமட்டம் ஆக்கி இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை ஒன்றும் வராம உயிருக்கு ஆபத்து இல்லாம நான் பண்ண கோரிக்கை. அதே மாதிரி இரண்டாவது கோரிக்கை என்னன்னாக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே தாசமாக்கான 4வது தெருவில் உள்ள ஒரு புளு பில்டிங் சொல்ல ஏரியா இருக்கு. அதுவும் மாதிரி 3 கட்டண பில்டிங். அது அந்த பில்டிங் கூட டெமாலிஷ் கண்டிஷன்ல இருக்கும் போதே நம்ம ஜோன் ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுத்துருவோம். பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்துருக்கோம், எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்துருக்கோம், கவுன்சிலர் மனு கொடுத்துருக்கோம். அந்த பில்டிங் டெமாலிஷ் பண்ணுங்க சொல்லிட்டு மனு கொடுத்த பிறகு எந்த நடவடிக்கை யாரும் எடுக்கல ஜோன் வைஸா. அதப்புறம் என்ன ஆச்சு, அப்புறமா அப்புறம் கட்சி சார்ந்து நம்ம ப்ரெஷர் பண்ண டெமாலிஷ் ஆர்டர் அந்த பில்டிங் ஒட்டினாங்க. ஒட்டின பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் ஜோன் ஆபீஸ்ல இருந்து ஒன்றும் எடுக்கல. இதே மாதிரி 2 வருஷம் இதே அந்த பில்டிங் கீழே அந்த மாதிரி கீழே வந்தது. கீழே எந்த யாருக்கும் சேதாரம் நைட்ல காலையில வந்திருக்கு. சேதாரம் ஒன்றும் இல்லை. ஆனா இதே கண்டிஷன் அந்த பில்டிங் இருக்குது, புளு பில்டிங் 4வது தெருவில். அதே பில்டிங்கோட ஒட்டுமொத்த பில்டிங் தரைமட்டமாக சொல்லி எங்க மக்கள் எல்லாம் கோரிக்கை. இந்த பில்டிங் இல்லாம அந்த பில்டிங்கை ஒடிச்சு எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க சார். 80 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்து இட்லி கடை உரிமையாளர் உட்பட 5 பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. தற்போது அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிலைமை தற்போது எப்படி இருக்கு? கள விவரம் என்ன ஜெரி? தர்ஷினி வணக்கம். சென்னையில் விட்டுவிட்டு பெய்தும் வரும் கனமழையினால பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுகிறது, தண்ணீர் தேங்குகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஏறத்தாழ 70-80 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. அதாவது ஓட்டேரி தாஷ்மகான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்ததால ஏறத்தாழ 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஒளிப்பதிவாளர் மனோ நமக்கு அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்தளத்தில் கடைகள் ஏறத்தாழ 8 கடைகள் இருக்குது. மேல் தளத்தில் குடியிருப்புக்கான இடங்கள் இருந்தது. ஆனால் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேல் தளத்திலே யாரும் குடியிருப்பவில்லை. ஆனால் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய 8 கடைகளும் இயங்கி வருகிறது. பொதுவாகவே தாஷ்மகான் என்ற பகுதி இறைச்சிகளுக்கு பேர் போன கடை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு உணவு அருந்துவதற்காக வருவார்கள். அதுவும் குறிப்பாக மழை காலங்களில் சூடான உணவுகளை தேடி உணவு பிரியர்கள் பயணப்படுவார்கள். அதே போலத்தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உணவு அருந்துவதற்காக வருவார்கள். இந்த கடைகளில் இட்லி கடை ஒன்று இங்கே இயங்கி வந்தது. இந்த இட்லி கடையில உணவருந்தி கொண்டிருந்த மற்றும் இங்கே இட்லி கடை வைத்திருந்தவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு பழமையான கட்டிடம் இடிந்திருக்கிறது என்றால், அல்லது ஒரு கட்டிடம் இடிந்திருந்தாலோ இடிபாடுகளுக்கு உள்ளாகி இருந்தாலோ அது உடனடியாக அந்த இடங்களை அப்புறப்படுத்தி இந்த பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் இப்பொழுது வரை இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்பதே பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. காரணம், நேற்று இரவு இந்த கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. இடிந்து விழுந்தவுடனாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக காயப்பட்டவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இரவிலிருந்து தற்பொழுது வரை அதிகாரிகள் யாரும் இதை பார்வையிடவில்லை என்னும் இந்த இடிபாடுக்குள்ளான இந்த கட்டிட கழிவுகளை அகற்றவில்லை என்பதே இந்த மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதே போல அருகாமையிலேயே மெட்ரோ பணிகளும் நடந்து வருகிறது. இந்த பகுதியில் சுற்றியும் பல்வேறு கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்களாக இருக்கிறது. அதில் சில கட்டிடங்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமலும் இருக்கிறது. அந்த கட்டிடங்களும் இந்த மழையின் தாக்கத்தினால இடிபாடுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சத்திலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த கட்டிடங்களை எல்லாம் கண்டறிந்து அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது.
கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி.